பதில் சொல்லலைன்னா செருப்பு கட்டி அடிக்கலாம் சொல்ல மாட்டேன். உதவி செய்யறதுக்கு வயசு முக்கியம் இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் மனசு தான். அவங்க கேட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நீ என்ன நல்லது பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டாங்க. பப்ளிக்கா உங்க முன்னாடி சொல்லியிருக்கேன், செய்யலைன்னா நீங்களே கேள்வி கேட்கலாம். இவன் ஏன் நல்லா வந்துட்டான், வைரறியும். கண்டிப்பா கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நான் பார்த்திருக்கேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவர் யாருன்னு பார்க்குறீங்களா? இவர் நம்ம கூட இருக்கிற அண்ணா ஒருத்தர். அவர் பேர் ராஜ், அருண் ராஜ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், நான் ஏற்கனவே என்னோட சேனல் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் நான் போட்ட வீடியோ அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். அதாவது அந்த வீடியோ நான் அறிமுக வீடியோன்னு போட்டிருப்பேன். என்னோட சேனலில் நான் என்னென்ன பண்ண போகிறேன், அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றலாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த சேனல் மூலயமா நான் என்னென்ன செய்ய போகிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை போடுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு, என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைபர் ரொம்ப ரீச் ஆகலை. வியூவர்ஸ் வருது, நிறைய வியூவர்ஸ் பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அது ஏன்னு தெரில. இந்த சேனலில் முழுக்க முழுக்க மக்களுக்காகவே தான் இதை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதை நான் அறிமுக வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்கை போடுறேன், அதையும் போய் பாருங்கள். இதில் அதோடைய ஒரு விளக்கமாக, ஃபுல் விளக்கமாக தான் சொல்ல போகிறேன். அதாவது சப்ஸ்கிரைப் ஏன் நீங்கள் பண்ணணும் அப்படின்றதையும், மக்கள் நலனை பற்றியும், அப்புறம் இன்றைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படியும், அப்புறம் வீடியோவை ஏன் பார்க்கணும், பார்க்குறதால என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் பேச போகிறோம். ஸோ வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சரி ராஜனா, நீங்கள் சொல்லுங்கள். நம்மளோட சேனலில் என்னோட அறிமுக வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே? கண்டிப்பாக பார்த்துருக்கேன். அதில் உங்களுக்கு என்ன விளங்குனுச்சு? அதாவது என்ன விளங்கியிருக்குன்னு சொன்னால், சில நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. மக்களுக்கு உதவணுமென்ற ஒரு பெரும் மனசு உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கும் போது நான் உண்மையாகவே மனசால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் வீடியோ பார்க்குற எல்லா மக்களும் நான் ஒன்றே விடு தான் கேட்டுக்கொள்கிறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இதில் செய்யுங்க கண்டிப்பாக. ஏன்னா தம்பி இப்போ வளர்ந்து கொண்டு வர இருப்பதான் அவருக்கு கண்டிப்பாக நம்மளோட ஆதரவு தேவை. ஏன்னு சொன்னால் அவர் நல்ல விஷயத்துக்காகத்தான் இப்போ போய் கொண்டிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் உதவி செய்யணும். மக்களாகிய நாம் கண்டிப்பாக தம்பிக்கு உதவி செய்யணும். அதால் அவர் நிறைய கஷ்டப்பட்ட குடும்பங்கள் இருக்குது, நிறைய இதுகள் இருக்குது. கண்டிப்பாக அவர் உதவி செய்வன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவர் செய்வார். கண்டிப்பாக அவர் செய்வார். அதால் வீடியோ முழுசாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய விஷயங்களை செய்யுங்க. மக்களாகிய உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் அது மட்டும்தான், நீங்கள் செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது சரிதான். உங்களை மாதிரியே இந்த பார்க்குற வீடியோஸ் எல்லாருமே இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக என்னோடய சேனல் ஒரு க்ரோத் ஆகும். இதன் மூலமாக ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். எல்லாரும் கஷ்டப்படுற எல்லாருக்கும் இதன் மூலமாக என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். அது இல்லாமல் ஒரு விஷயம் ராஜண்ணா, என்னோடய சேனலில் நான் என்னென்ன செய்ய போகிறேன்னு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது மக்கள் நலன், அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத, உங்களுக்கு என்ன தேவைன்றத நீங்கள் சொன்னால் தான் எனக்கு அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும். கண்டிப்பாக இல்லைங்கதா? உங்களோட பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இல்லையா, எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, இதுக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் இல்லை, நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் அப்படின்னு இருக்கிறத நீங்கள் என்ன செய்யணும், எனக்கு கமெண்ட் பண்ணணும் இல்லையா? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி. அப்போ நீங்கள் சொன்னால் தான் என்னால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும். உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் என்னட்ட சொல்யூஷன் இருக்குது. கேளுங்க, உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். அதுக்கு 100% உங்களுக்கு சொல்யூஷன் நான் கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் உங்களோட பதிலை நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? என்னென்னு சொன்னால், கண்டிப்பாக உதவி செய்கிறதுக்கு வயசு முக்கியம் இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் மனசு தான். விளங்கிட்டா? அதோட இன்னொன்று, உதவி செய்ய போகிறோன்னா என்னோட காசில் நான் செய்கிறதுக்கு இல்லை. நானும் உங்களை மாதிரி தான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன்.
விளங்குதா? கஷ்டப்பட்டு நானும் வேலை செய்கிறேன், என்னோட ஃபேமிலியை நான் பார்க்குறேன். இந்த சேனல் வந்து மக்களுக்காக ஓப்பன் செய்யப்பட்டது. அதாவது யூடியூப்பால் எவ்வளோ பேர் சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம், எல்லாருக்கும் தெரியாது, நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அதனால் இதன் மூலமாக நீங்கள் பார்த்து அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக பார்த்து எனக்கு வியூவர்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் யூடியூப்பால் சம்பளம் கிடைக்கும். ஸோ அந்த காசை வச்சு தான் மக்களுக்கு உதவி செய்ய போகிறேன் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணி எனக்கு இப்போ இருக்கிற மொத்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 92 சப்ஸ்கிரைபர் இப்போதைக்கு இருக்காங்க இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது. ஸோ இதில் வந்து நான் யாருமே புதுசாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாலும் தெரில. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க. ஸோ அவங்களுக்கு நான் வந்து வாயாலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இப்படி தான் பண்ண போகிறேன் அப்படின்னு. அவங்க கேட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நீ என்ன நல்லது பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டாங்க. நீ பண்ணியிருந்தா மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ இந்த பண்ணுறதுக்கு என்கிட்டையும் பணம் இல்லை. நான் உங்கள்கிட்ட கூட கேட்குற இந்த வீடியோ, இந்த சேனல் ஓப்பன் பண்ணது வந்து நீங்கள் காசு பண்ணவங்களுக்கு தர தேவையில்லை. என் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பாலே நமக்கு காசு கிடைக்கும். அதைத்தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பாக விளங்குதா? ஒரு 0% இருந்து தான் ஆரம்பிக்கிறேன். இந்த யூடியூப்பால் கிடைக்கிற சம்பளத்தை வச்சு தான் மக்களுக்கு உதவி செய்யலான்னு இருக்கேன். சாதாரணமாக பாருங்கள், ஒரு 10K சப்ஸ்கிரைபர் 100K சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா மாதம் சேலரி எவ்வளோ வரும் யூடியூப்பால் எவ்வளோன்னு தெரில. மேபி 1 மில்லியன் கூட சப்ஸ்கிரைபர் போனால் கூட குறைஞ்சது 1 லட்சம் ரூபா சம்பளம் வந்துச்சுன்னா, அதில் நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், 60% மக்களுக்காகவும் 40% கண்டென்ட்டுக்காகும் அப்படின்னு சொல்லி. ஸோ 40% ஃபுல்லாக கண்டென்ட்டுக்காக நான் எடுக்க போகிறதும் இல்லை. அதில் இருந்தும் நிறைய உதவிகள் செய்யலான்னு தான் இருக்கேன். ஸோ அதைத்தான் இதில் நம்ம ஃபுல்லாக பார்க்குறோம். ஸோ அதான் என்கிட்ட கேட்டது வந்து நீ என்ன உதவி பண்ணியிருக்க அப்படின்றது. ஸோ நான் இன்னும் உதவி பண்ணலை, பண்ணுற மனசு இருக்குது, பண்ணுறதுக்கு காசு இல்லை. அதை சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த ஒரே வழி யூடியூப். அதனால தான் இந்த யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். தெளிவாக நான் சொல்லியிருக்கேன்னா கண்டிப்பாக நீங்கள் தெளிவான விஷயத்தை மக்களுக்குலாம் அது புரியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக புரியும், அதை மக்கள் உணர்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஓகே தான். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம ஜீசஸ் சொன்ன ஒரு வார்த்தை என்னது? தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். ஸோ அதான் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் தான் கேட்கணும். நீங்கள் கேட்டால் உங்களுக்கு நான் தருவேன். அதுக்கு 100% வாரண்டி இருக்குது. இது வந்து நான் பர்சனலாக தான் செய்யலை, பர்சனலாகவும் சொல்லலை, பப்ளிக்காக உங்கள் முன்னாடி சொல்லியிருக்கேன். செய்யலைன்னா நீங்களே கேள்வி கேட்கலாம். கண்டிப்பாக அவங்க கேள்வி கேட்குறாங்க இல்லையோ, இடத்துல இருக்கிறேன்னா கண்டிப்பாக கேள்வி கேட்கணும். கண்டிப்பாக எல்லாரும் கேட்கணும். ஸோ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் நிறைய விஷயம் சொல்லணும்னு இருக்கேன். ஸோ அதெல்லாம் நம்ம சொல்லணும்னு சொன்னால் வீடியோ வந்து லென்த்தாக போகும். நம்ம இப்போதைக்கு என்னோடய சேனலை பற்றி தான் இப்போ நாங்கள் இவ்வளோ தூரம் பேசியிருக்கோம். ஸோ இதை மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு இப்போ நீங்கள் வந்து கேட்காதனால நான் உங்களுக்கு என்னத்தை சொல்ல முடியும், இல்லைங்கதா? ஸோ எம்என்எஸ் உலகம்னா என்ன? மனிதநேய சமுதாய உலகம். மனிதநேய எப்படி இருக்கணும் அப்படின்றது நான் வீடியோ வந்து நான் இனி வர வீடியோஸில் நான் அதை அப்லோட் பண்ணுவேன். மோட்டிவேஷன் வீடியோஸும் நான் போடுவேன். அதை தவிர்த்து மக்கள் எப்படி இருக்கணும், அதாவது நமக்கு என்ன தேவை அப்படின்றது நமக்கே தெரியறது இல்லை, இல்லைங்கதா? அது ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளை வந்து இன்னொருத்தவங்க தான் கையாளுறாங்க. இந்த சோஷியல் மீடியா, அப்புறம் டெக்னாலஜி அப்படின்லாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேச முடியுமான்னு தெரில, ஏன்னா அது லென்த்தாக போகும். ஸோ உங்களுக்கு என்னோட சேனலில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்றத நம்ம 2 பேரும் நார்மலாக பேசுகிற மாதிரி புரிய வச்சுருக்கேன். இப்போ நான் பேசுகிறது ஏன்னா நான் தனியாக பேசுகிறேன்னு சொன்னால் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு தெரில. ஒருத்தர் இருக்கும்போது அவர் கூட பேசும்போது அது நமக்கு புரியுமில்ல. கண்டிப்பாக இப்போ நான் என்ன சொல்ல வந்து உங்களுக்கு புரிஞ்சில்ல, நம்ம சேனல் என்ன பண்ண போகிறோன்னு புரிஞ்சில்ல. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா மக்களுக்கும் அது புரிஞ்சு கண்டிப்பாக புரியும், மக்களுக்கு புரியும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவைன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு என்ன தேவைன்றதை அவங்க கேட்பாங்க, அவங்களுக்கு நான் செய்வேன். அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நமக்கு காசு வீணாக போதா? கண்டிப்பாக வீணாக போகாது. ஒரு சின்ன நம்ம போகிற டேட்டா 1 மந்த்லி அன்லிமிட்டட் டேட்டா தானே? கண்டிப்பாக இலங்கையிலையும் கூட அப்படி தான், ஆமாவா? ஸோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் என்ன ஆக போகுது? நம்ம குறைஞ்சி போகிறதும் இல்லை. கண்டிப்பாக ஒரு லைக் போடுறதுக்கும் நம்ம குறைஞ்சி போகிறது இல்லை. ஒரு நல்லதுக்காக நீங்கள் கை கோர்த்தீங்கன்னா, நான் முயற்சி பண்ண இந்த மனிதநேய சமுதாய உலகம் நிச்சயமாக ஒரு உயர்வு அடையும்னு நான் நம்புகிறேன். ஸோ எவ்வளோ நம்ம வீடியோ பார்க்குறோம், ஒரு நாளைக்கு
சோசியல் மீடியாவில் நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்? சாதாரணமாக நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவீங்க சோசியல் மீடியாவில்? கண்டிப்பா நிறைய 2 ஹவர் 3 ஹவர் கண்டிப்பா அதுக்கு மேலே இருக்கும். என்னத்தை பார்ப்பீங்க? வீடியோஸ்கள் அதுல சும்மா ஒரு காமெடி வீடியோ, இல்லை நமக்கு தேவையான ஒரு மோட்டிவேஷன் வீடியோ. கண்டிப்பா. ஸோ அது என்ன பார்க்குறீங்க? அதில் பார்த்து உங்களுக்கு என்ன வருது? உங்களுக்கு ஏதாவது வருமானம் வருதா? உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குதா? நம்ம ஒரு வீடியோ பார்க்குறதுனால இன்னொரு வீடியோ பார்க்குறதுனால நமக்கு எதுவும் வரப்போகிறது இல்லை. சும்மா ஒரு காமெடி வீடியோ பார்க்கும்போது சிரிக்க போகிறோம். அந்த சிரிக்கிற டைம் அதுக்கப்புறம் நம்ம அதை போயிட்டு நம்ம எத்தனை வீடியோ பார்க்கும்போது நீங்களே எவ்வளோ வீடியோ ஷேர் பண்ணியிருப்பீங்க, அந்த வீடியோ நல்லா இருக்குது, சிரிக்கிறோம், சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி தான் இந்த வீடியோவும் என்னோட சேனலும். இதில் போடுற ஒரு சில வீடியோ அப்படி இப்படி நல்லா இல்லாமல் இருக்கலாம், ஒத்துக்கிறேன். ஸ்டார்டிங்கில் போட்ட வீடியோலாம் எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா அப்போ தான் நானே முதல்ல யூடியூப்பில் வந்து ஒரு அனுபவம். இதுக்கு முன்னுக்கு நான் அனுபவம் இல்லை. ஸோ இப்போ தான் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இனி வர வீடியோஸ் எல்லாம் பெட்டராக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் நம்புங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக. இதன் மூலமாக நிறைய நல்லது நடக்க போகுது. எப்படி உதவி பண்ண போகிறன்ற சொல்லிட்டேன் தானே. ஸோ இதன் மூலமாக சம்பளம் வந்தால் அதிலிருந்து மக்கள் எல்லாருக்கும் உதவி பண்ணுவேன். அதுக்கு என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணுங்க, உதவி கமெண்ட் பண்ணணும். கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்றதை அவங்க கேட்கட்டும், அவங்களுக்கு நான் உதவி பண்ணுவேன். கேள்வி கேட்க போகிறது நீ தான், அதுக்கு எனக்கு பதில் சொல்ல வேண்டியது நீ தான். ஏன்னா இது உன்னோட சேனல், உன்னோட தான். இல்லை, இப்போ இது வந்து டிஸ்கஸ் தான். நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது பேசுங்க. எவ்வளோ என்னோட இது நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா என்ன செய்ய பண்ணுறதுலாம் ஓகேவா இருக்கா? கட்சியெல்லாம் சரியா இருக்கா? ஏன்னா டேரக்டர் வந்து நீ தான். இல்லை கட்சியெல்லாம் நல்லா இருக்கா? விளங்கிடுச்சா? மக்கள் விளங்கிருக்கோன்றீங்களா? அதெல்லாம் கண்டிப்பாக விளங்கி ஓகே தான். விளங்கிடுச்சுன்னா சந்தோஷம். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் கேள்வி கேட்கணும், நான் அதுக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்லலைன்னா செருப்பு கட்டி அடிக்கலாம் சொல்ல மாட்டேன், பதில் சொல்லுவேன். நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நானும் நிறைய கஷ்டங்கள் பட்டு தான் வந்தேன். அந்த கஷ்டங்களை நான் வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனாக என்னோட கஷ்டங்கள் எல்லாம் மாற்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த உலகத்தில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஒருத்தன் நல்லா வந்துட்டான்னா இவன் ஏன் நல்லா வந்துட்டான் வைரறியும். கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நான் பார்த்திருக்கேன். கண்டிப்பா அந்த மாதிரி கேரக்டர்னா அப்படின்னா எப்படின்னா டோட்டலா ஆப்போசிட் சைடு. அதாவது நான் நல்லா, மற்றவங்க இருப்பாங்க எப்படி, நான் நல்லா இல்லை மற்றவங்க மட்டும் எப்படி நல்லா இருக்கிறான் அப்படின்னு வைத்தறிவான். எல்லாரும் என்ன மாதிரியே நல்லா இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு வைத்தறிவாங்க. ஆமாவா? கண்டிப்பா. ஸோ என்னோட கேரக்டர் எப்படின்னா, நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், எல்லாரோடையும் சிரித்து பேசுறேன், அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும். விளங்குதா? அப்போ கஷ்டங்கள் இருக்கு, அந்த கஷ்டத்தை எப்படி மாற்றணும் அப்படின்றத நான் உணர்ந்திருக்கிறேன். ஸோ அதை வந்து மக்களுக்கு நான் சொல்லி அவங்க கஷ்டத்தையும் போக்குறதுக்காக தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு என்ன வைத்தறிச்சல்னா, நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கும் பிரச்சனை இருக்கு, மக்கள்கிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனையும் என்கிட்ட இருக்குது, அந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கும் அதை சால்வ் பண்ணணும்னா நீங்கள் கேட்கணும். எனக்கு இருக்கிற வைத்தறிச்சல் என்னன்னா அதுதான், நான் சந்தோஷமா இருக்கேன், நீங்க ஏன் சந்தோஷமா இல்லை அப்படின்றது. இப்போ உங்களையும் சந்தோஷமா வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல் எம்என்எஸ் உலகம். இது உங்கள் உலகம். ஸோ உங்க உலகத்தை நீங்க தான் பார்த்துக்கணும். ஸோ இது உங்க உலகம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி உங்களுக்கு என்ன தேவைன்றத இந்த வீடியோ கீழே பதிவில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. ஸோ இது வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் இருந்து அமைதியாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் இவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு லைக் ஒன்று போட்டு அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவைன்னு கேளுங்க, கேட்டால் கொடுக்கப்படும். ஸோ இந்த வீடியோ இப்போதைக்கு இவ்வளவு தான். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பேசி மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் கேட்டால் தான், உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ ஜீசஸ் சொன்ன மாதிரி தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். இந்த வாக்கியம் நல்லா இருக்கு. என்னோட சேனலுக்கு அதை நான் வந்து பயோவில் போட போகிறேன். அந்த வாக்கியம் இன்னும் போல நான் இப்போ தான் இந்த கண்டென்ட் எடுக்கிறதுக்காக யோசிக்கும் போது அந்த லைன் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. கண்டிப்பாக. ஸோ அது உண்மையில தான் ஒரு 100% ஒரு ட்ரூ வேர்ட்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ஸோ ஓகே, நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இதோட எல்லாரும் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க.
அன்போடு இருங்க, மனித நேயத்தோடு வாழுங்க. பாய். வணக்கம்.